அடுத்ததாக வளர்ந்து வரும் எழுத்தாளர் தம்பி மணிகண்ட பிரபு, நம்முடைய குமரி கண்டம் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட என்ன பேசலாம்? காதல். அந்த கவிதையில தான் நமக்குள்ள அந்த காதலை அழகா வெளிப்படுத்த முடியும். எப்படி அந்த காதலை வெளிப்படுத்துறோம்னா, நமக்குள்ள இருக்கிற பல எண்ணங்களும் அது ஒரு குவியல் தானே. நம்மளுடைய மனசுக்கு எல்லா குவியல்களையும் தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு நிமிடம் நமக்கு வருகிற ஒரு அழகியல் நினைவு இருக்குல்ல, அந்த அழகியல் தான் கவிதையா வெளிப்படும். ஆனால் பலருக்கும் அந்த எண்ணங்களுடைய கோப்பையில கவிதைகள் வரும். அந்த கவிதைகள் அவ்வளோ ஹிட் ஆகாது. பிரமிழக கவிதை மாதிரி அந்த எல்லா தன் பயம் மறந்து தனக்கு உள்ளே இருந்து அந்த இல்லாய்மையினால தன்னிலை மறந்து வருகிற போது வருகிறது. தன்னில் நானே தெரியாது, ஆனால் நமக்கு உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை அப்படி இருந்தும் பூக்கள் பூத்து எப்படி இருந்தும் பூ பூக்குது, அப்படியே தூக்கி தலையில் வைக்கிறோம், அப்படியே பூவை பறிக்கிறோம், அப்படியே கொண்டு பகவானுக்கு வைக்கிறோம், அப்படியே பூவை பறிக்கிறோம், சும்மா தூக்கி போடுறோம், அழகாக பார்க்குற மனத்துறோம், தூக்கி போடுறோம். அப்படி இருந்தும் பூக்கள் பூப்பதை நிறுப்பதில்லை இல்லையா? நிற்காது இல்லையா? அதுதான் அண்ணா சொன்னார்ல, நான் எவ்வளவு வாட்டி கீழே விழுந்திருப்பேன், ஆனாலும் என்னுடைய மீடியா நான் என்னதான் வந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிற எவ்வளோ மிகப்பெரிய சான்ஸ் எனக்கு வந்தாலும் நான் அதையெல்லாம் கடந்து நான் என்னுடைய நிலைமையில் ஊக்கமா பியூட்டியா நிமிர்ந்து நிற்கிறேங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, இதுதான் எல்லா கவிஞர்களுக்கும் தேவைங்கிறது இந்த நேரத்தில் அண்ணாட்டன் தான் கற்றுக்கிட்டேன். நிறைய அந்த அந்த காதல் இருக்குல்லங்க, பியூட்டிங்க அழகாக இருக்கும். அது அந்த கதை அல்ல, ஆக்சுவலி அது கனவு அல்ல, நிஜமாக நடந்தது தான். அந்த ஹெலானா சொல்கிற அம்மா கிட்ட, அம்மா நம்மளுடைய அப்பா எனக்கு பேர் போட்டாராம். எப்படி பேர் போட்டாராம்? இலியட் இல்லையா? இதிகாசத்தினுடைய இலியட்டில் வர்ற அந்த கதாநாயகனுடைய பேரை உங்கள் அப்பா போட்டாருமா. நீ வந்துட்டு எந்த கதையை சொல்கிற? அந்த பாரத தேசத்தினுடைய கதையை பற்றி பேசுகிற. அந்த தேசம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது. கைகேகி தேரோட்டினாள். திரௌபதி என்ன பண்ணா? சபதம் போட்டா, தொடையில் அடிச்சு சபதம் போட்டா. துச்சாதனுடைய தொடையை பிளந்து அந்த இரத்தத்தை வாரி என் முடிய வருவேன். அவ்வளவு தைரியத்தோட கண்ணகி அப்படியே எதிர்த்து நின்னா. பண்ணது தப்புங்கிற வீரமங்கைகள் நிறைந்த நாடு. நம்மளை மாதிரி பெண்களை விற்கிறதில்லை, நம்மள மாதிரி பெண்களை விற்கிற அடிமைத்தன்மையை வளர்த்துறதில்லை. கிரேக்கம் வேணும்னா நிறைய விஷயங்கள் உயர்ந்ததா இருக்கலாம், ஆனால் பாரத தேசம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? பெண்களை கொண்டாடுகிற தேசம் என்று சொன்னால் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அது பாரத தேசம் மட்டும்தான் இருக்கும். தெய்வமாக, தேவிகளாக, கால் மேல் கால் போட்டு ஆளுகிற அரசியலாக எந்த தேசத்திலும் இல்லாத பெண்களை பெண்களாக மதிக்கிற ஒரே தேசம். சங்க காலம் முதல் இன்று வரை தன்னுடைய மகன், கணவன், தன்னுடைய தம்பி இவ்வளவு பேரும் இறந்தபோது கூட போர்ல என் தேசத்துக்காக என் தேசமே உயர்ந்தது என்கிற சிந்தனை படைத்த எத்தனை பெண்கள். இது எல்லாம் சாதாரணமா வராது. பார்க்கடலும் தேவதையின் பூனை குட்டியும். பார்க்கடல் பால் கடல் இல்லையா? அது பூனைக்கு பால் கிடைக்கும், தேவதைக்கு என்ன கிடைச்சது? 1000 காதல் கவிதைகள் இருக்குது. தேவதைக்கும் பூனைக்குட்டிக்கும் ஒரு மிச்சம் இல்லாமல் அழகா கொடுத்திருக்கிறார் சுதேகண்ணன் அவர்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. காதல் என்பது வெறும் பெண் தானா? கிடையாது. அது ஒரு மனசு. காதல் என்பது நம்முடைய ஒரு மனசு. அந்த மனசு ஒரு மெல்லிய பூவினும் மெல்லியது. அந்த மனசு. நீ நீங்கிய பின் நான் யாருக்காகவும் வாழவில்லை. நான் யாருக்காகவும் வாழவில்லை, எல்லோருக்காகவும் வாழுகிறேன். மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்திப்பது பக்தி. ஏற்றுகிற மெழுகுவர்த்தி, உருகுகிற மெழுகுவர்த்திக்காகவும் பிரார்த்திக்கிற மனசே காதல். அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்திக்கும் பக்தி, கடவுளோட பிரார்த்திக்கும், நமக்காக பிரார்த்திக்கும். அந்த உருகுடைய மெழுகுவர்த்தி உருகுதே, அதுக்காக நம்ம அந்த வெளிச்சந்தருடைய மெழுகுவர்த்திக்காக நம்ம என்னைக்காவது வருத்தப்படுறோமா? அந்த மனசை உனக்கு தரதுக்கு பேர் தான் காதல். நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனாலையோ, அவளை கையை பிடிக்கிறதுனாலையோ, அவளோட வாழ்ந்து 10 பிள்ளைங்க பிறந்தாலே இல்லை காதல். உணர்வு வரணும். அந்த மெழுகுவர்த்தி பற்றி நம்ம சிந்திக்கணும். ஒரு பூ உதிர்ந்து அந்த பூவை பற்றி சிந்திக்கணும், அதை படிக்கிறதை பற்றி சிந்திக்கணும். அந்த மனசுக்கு பேர் தான் காதல். அந்த மனசை இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களிடம் தரும். அதை முழுசாக படித்தா கண்டிப்பாக வரும் என்கின்ற நம்பிக்கையோடு